ஓகே, செகண்ட் பாருங்கள். ஃபைண்ட் தி டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் தி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 + x² கொடுத்துருக்காங்க. கிவன் ஃபங்க்ஷன் எழுதிக்கோங்க. எழுதிட்டு டொமைன் ரேஞ்ச் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ -∞ to +∞. -2 -1 0 1 2. அடுத்ததில் இப்போ 5ன்னு இருக்கா, அப்போ எக்ஸ்க்கு பதிலாக என்ன போடணும்? -2ன்னு போடணும். நான் ஒன்று சால்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ 1 + x². அப்போ என்ன வரும்? 1 + எக்ஸ்க்கு பதிலாக -2². 1 + -2² பண்ணோம்னா 4 ஈக்குவல் டு 5. ஸோ இதோட வேல்யூ வந்து 5. அதேமாரியே ஒவ்வொரு இதுவும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5 2 1 2 5 எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி. ஹியர் x, y பிலாங்ஸ் டு R, அதாவது செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். அப்போ டொமைன் என்ன? ஆப்வியஸ்லி -∞, +∞. ரேஞ்ச் எப்படி எழுதணும்னா, ரேஞ்ச் வந்து நமக்கு எதில் ஸ்டார்ட் ஆகுது? 1லேருந்து. ஓகேவா? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும்போது இது வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல், இது ஓப்பன் இன்டர்வலில் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு f of x equal to square root of 5x plus 10. That is f of x என்ன பண்ணலாம்? yக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். y equal to square root of 5x plus 10. அப்போ 5x plus 10 greater இந்த இடத்துல எழுதியிருக்கேன் பாருங்கள். square root of a negative number is not defined as a real number. So greater than or equal to 0ன்னு எடுக்கிறோம். f of 5x greater than or equal to plus 10 இந்த சைடு வரும்போது -10. அப்போ x greater than or equal to -2. டொமைன் வந்து செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸாக -∞ +∞. அடுத்த ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? -∞ ஆர் வேல்யூஸ் போடணும். இங்கே வந்து -∞ போடும்போது நாட் டிஃபைன்டு வேல்யூ வந்துடும். ஸோ -2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0 √5 √10 √15 √20 எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? அப்போது ஹியர் x, y பிலாங்ஸ் டு R. அப்போ த டொமைன் இஸ் எங்கேருந்து எது வரைக்கும்? -2லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இங்கே இருக்குல்ல. ஏன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் நாட் டிஃபைன்ட் ஆகிடுச்சு. ஸோ -2 to ∞. ஏன்னா இங்கேயும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் x greater than or equal to -2ன்னு. ஸோ -2லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ரேஞ்ச் பார்த்துட்டிங்கன்னா ரேஞ்ச் வந்து 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். f of x equal to x + 4 divided by x² - 9. ஓகேவா? இந்த x² - 9 ஈக்குவல் டு 0 போட்டோன்னா x² = 9. ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா x = +or -3. அப்போ டொமைன் எப்படி எழுதணும்னா -∞ to +∞ தான் ரியல் லைனில். அப்போ இங்கே +3யும் இருக்குது -3யும் இருக்குது. அப்போ -∞, -3 யூனியன் -3, 3 யூனியன் 3, ∞. திஸ் இஸ் த டொமைன் ஃபார் தி கிவன் ஃபங்க்ஷன். ஓகே. So next sum பாருங்க. Find the domain and sketch the graph of the function f of x equal to x plus 2 if x greater than 0, 1 minus x if x less than 0, x greater than or equal to 0. Given function எழுதிட்டு y க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். y equal to x plus 2, y equal to 1 minus x. ஸோ எக்ஸ் கிரேட்டர் தேன் 0க்கு ஒரு கிராஃப் -1 -2 -3 லெஸ் தேன் 0க்கு 4 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். அதோட ஈக்குவேஷன் என்ன? x + 2. அப்போ அந்த எக்ஸ்க்கு பதிலாக ஒவ்வொரு வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? x greater than or equal to 0. ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் 0 1 2 3 எக்ஸெட்ரா. y equal to 1 minus x இது சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டு பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ரெண்டு பிளாட் பண்ண பாயிண்ட்டையும் ரெண்டு பாயிண்ட்ஸையும் வந்து கிராஃபில் என்ன பண்ணுறேன்? நான் பிளாட் பண்ணால் ஒரு ஃபங்க்ஷனோட ஈக்குவேஷன் y = x + 2 ஃபங்க்ஷன் இந்த சைடு இப்படி வருது, y = 1 minus xன்றது இந்த சைடு வருது. பிளாட் பண்ணிட்டோமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? டொமைன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, ரேஞ்ச் கேட்கல. ஸோ டொமைன் வந்து ஆஸ் யூஷுவல் -∞லேருந்து +∞ வரைக்கும். புரியுதுங்களா? ஓகே. இந்த கிராஃப் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டொமைன் கண்டுபிடிச்சிட்டு கிராஃபை மட்டும் ஸ்கெச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு x less than 0ன்னு எடுத்து x + 2ன்னு போடணும். x greater than or equal to 0ன்னு எடுத்து 1 minus xன்னு போட்டுட்டு கிராஃப் வந்து பிளாட் பண்ணுறோம். அந்த பாயிண்ட்ஸ்க்கு பிளாட் பண்ணிட்டு இதை வந்து எதுவும் கனெக்ட் பண்ண தேவையில்ல, எதுவும் டிஃபைன் பண்ணவும் தேவையில்ல. என்ன லைனுக்கு என்ன ஈக்குவேஷன் அதை மட்டும் எழுதிட்டு டொமைன் எழுதணும். டொமைன் வந்து ஆப்வியஸ்லி செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். ஸோ -∞லேருந்து +∞ வரைக்கும் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஈவன் ஃபங்க்ஷன் அண்டு ஆட் ஃபங்க்ஷன். If a function y equal to f of x is an even function of x if f of -x equal to f of x, and odd function of x if f of -x equal to -f of x for every number x in its domain. ஸோ ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு கண்டிஷன் தான். ஈவன் ஃபங்க்ஷன்னா இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஆட் ஃபங்க்ஷன்னா இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். டிட்டர்மைன் வெதர் ஈச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஃபங்க்ஷன் இஸ் ஈவன், ஆட் ஆர் நெய்தர் ஈவன் நார் ஆட். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் பாருங்கள். f of x equal to x³ + x. அப்போ எக்ஸ்க்கு பதிலாக -xன்னு போடுறோம். -xன்னு போடும்போது -x³ +(-) இது ரெண்டுத்துலேருந்து மைனஸை காமனாக எடுத்தோம்னா x³ + x. அப்போ இது என்னது? நம்மளோட கொஷின் f of x. ஸோ f of -x equal to -f of x ப்ரூஃப் பண்ணியிருக்கோமா? ஓகேவா? அப்போ அது என்னது? ஆட் ஃபங்க்ஷன்.
the given function f of x is an odd function. அதாவது என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு, f of minus x equal to minus f of x ன்னு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. ஸோ the given function is odd function. Thank you.